ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கவர் ஃபயர் யாரும் சூப்பராக கவர் ஃபயர் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. பூகி வந்துட்டு நாக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு கில்லை அழுத்தியே பிடிச்சிருக்காருப்பா. XAGT CR7 கீழே வந்துட்டு செக்யூரே பண்ணிட்டாரு. 3 பேர் தான். ப்ளூசி அண்ட் பூகி. ரொம்ப நாள் ஆச்சு லைவுக்கு வந்தேன் நினைக்கிறேன். மால்ஃபாய் கிட்டத்தட்ட இங்கே 2 ஸ்குவாட் இருக்குது. பட் மேலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ளூஸியை ரிவே பண்ணுறாங்கப்பா. ஓகே, கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாக் வந்துட்டு இப்போது அவங்க ரிவே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு மால்ஃபாய் ஒயிட்டு இருந்து நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் பார்த்தோம். பட் ஆனால் ஈஸியாக ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லைக் இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்குவாட் க்ளோஸ் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு XAGT ஸ்குவாட் வந்து தேர்ட் பார்ட்டி பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ குட் ப்ரோ யூ. எஸ், இட்ஸ் பீன் லாங் டைம் நாட் இன் இந்தியா. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் டைம். ப்ரூஸ் வெயினும் உள்ளே வந்துருக்காரு. ரொம்ப பெரிய தப்புப்பா. ப்ரூஸ் வெயின் வந்துட்டு இப்போ தான் ரிவைவ் பண்ணாங்க. பட் ஆனால் பிளைண்டாக ஏறிட்டார் அந்த இடத்துல. அப்படி ஏறி இருக்கக்கூடாது. மாலியில் நாக் அவங்க நினைக்கிறேன். ஓகே, வந்து மால்ஃபாய் ஒயிட்டையும் வந்துட்டு நாக் பண்ணியிருக்காரு. ப்ளூசி இருக்காரு. ப்ரூஸ் வெயினோட ப்ளூசி கிட்டத்தட்ட வந்துட்டு 2 கில்லை செக்யூர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் லியோ 11 மட்டும் தான் இருக்கார். லியோ 11 ஓகே. XAGT ஈஸ்ட் வந்துட்டு XAGT ஹெராவை கில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட XAGT டீம்லையும் 2 மேன் லாஸ். ஹெரா அண்ட் 6 பேக் 2 பேர்த்துமே கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரிவைவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிருக்காங்கப்பா சொல்லப்போனால் 2 பேர். ஸோ பூகி வந்துட்டு 4 கில்லு, லூசி 3 கில் எடுத்திருக்காங்க. டோட்டலாக 7 கில்ஸ்.